ஸோ சௌந்தர்யாவை வின்னராக சௌந்தர்யா ஃபேன்ஸோ யாருமே கஷ்டப்பட வேண்டாம், இந்த கேர்ள்ஸ் டீமே போதும். இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருங்கிற நியூஸ் வந்திருக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாருன்னா பாய்ஸ் டைமில் தீபக் அஃப்கோர்ஸ் நல்லா பண்ணார். பட் ஸ்டில் நான் வந்து ஈக்குவலாகவே ராயன் அவங்களையும் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஜெஃப்ரியோட சின்ன ரோலை ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஓகே, தீபக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பர்ஃபார்மரை யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார். ஆமாம், ஒரு ஸ்பையாக இருந்து சூப்பராக மாட்டிக்கிட்டாரு. ஸோ டெஃபினட்டாக சிவகுமாருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஓகே தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாரை பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அன்டவுட்டட்லி பவித்ரா. ஸோ ஷி டிசர்வ்ஸ் தட், அது டவுட்டே இல்லை. அதில் வந்துட்டு பவித்ரா நல்லா பண்ணியிருக்காங்க. மஞ்சரி அவங்க தொண்டைக்கிலேயே கத்திருந்தாங்க. பட் அவங்க வந்து இந்த கேப்டனா இல்லை தளபதியாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டனால மஞ்சரி வந்து அந்த இதை இழந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பவித்ராவுக்கு கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஷி டிசர்வ்ஸ் தட். அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரை யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவை. ஸோ அவங்களுக்கு கொடுத்தது பனிப்பெண் ரோல், அவ்வளோதான் பண்ண முடியும் அவங்களால. அந்த பனிப்பெண்ணாக இருந்துட்டு கூட அவங்க ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க சாச்சம்மா தேவின்னு. பட் ஸ்டில் ஏன் அப்படி கேர்ள்ஸ்க்கு தோணிருக்கு அப்படி தெரியலை. ஸோ அவங்க வந்துட்டு சௌந்தர்யாவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக. அநேகமாக வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு இதுவே ஜாஸ்தியாக ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் இன்னும் ட்ரிகர் ஆகிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான் வின் பண்ணியிருக்கார் போல இருக்கு. தீபக்கும் பவித்ராக்கும் நடந்த ஒரு போட்டியில். ஸோ தீபக் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா தீபக் வந்து நல்லாவே டாஸ்க்லாம் பண்ணுவார், நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இத்தனை பேர்த்தில் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முத்துக்குமரனையும் ராயனையும் சொல்லலாம். ராயன் டாஸ்க் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு ஸ்டைல் இருக்கும், சூப்பராக பண்ணி முடிப்பார் ராயன் எல்லா டாஸ்க்கையும். ஸோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன் தீபக்கோட சவுண்டு ஓங்கி இருக்கும். ஏற்கனவே அவரோட சவுண்டு ஓங்கி தான் இருக்கும். கேப்டனாக இருந்தால் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, டெஃபினட்டாக கேம்க்கு ஒரு சின்ன டைமென்ஷன் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.